குரூப் டி எக்ஸாம் 2026 சயின்ஸுக்காக ஒரு கோர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். கெமிஸ்ட்ரியில இது வரைக்கும் 2 வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒன்னு ஆசிட் பேசஸ் சால்ட், இன்னொன்னு மெட்டல் அண்ட் நான் மெட்டல். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் டாபிக்கா இருக்கிற த ஸ்டேட் ஆஃப் மேட்டர், பருப்பொருள்களின் நிலைகள். இது பார்க்கறதுக்கு வந்து இந்த டாபிக் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நல்லாவே கன்ஃபியூஷன் பண்ணும். என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல், அதாவது இந்த ஸ்டேட் ஆஃப் மேட்டர், இதுக்கான ஃபண்டமெண்டல் வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் வந்து எடுக்கணும். ஸோ நான் டெஸ்ட்டுக்கான இது வந்து என்னன்னா நம்மளோட ஆப் அண்ட் வெப்சைட்ல வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பர் 7871385142, இந்த ஃபோன் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருப்பேன். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் மொத்தமா 25 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். டைம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ். எல்லாமே குரூப் டில கேட்ட கொஸ்டின் மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது தான் வந்து என்ன லெவல்ல கேட்குறாங்க, ஸ்டாண்டர்ட் எந்த மாதிரி இருக்கு, டஃபா இருக்கா, ஈஸியா இருக்கா, எதை பிக் பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ண முடியும்னா லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா ரயில்வேல நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணனால எல்லாத்தையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, அதனாலதான் சொல்றேன். சரி, ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் கொஸ்டின், which one of the following statement correct in the context of a mixer and வந்து compound? கலவை மற்றும் சேர்மம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல கலவைக்கும் சேர்மத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இந்த கொஸ்டினை வந்து நம்ம கையே வைக்க முடியும். நல்லா கவனிங்களேன். இப்போ ஒரு கலவை அப்படின்னு சொல்றாங்க, இல்ல சேர்மம் அப்படின்னு சொன்னாவே கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு எந்த ஒரு டாபிக்கும் லேர்ன் பண்ணும்போது எடுத்துக்காட்டு இருந்துச்சுன்னா முதல்ல எடுத்துக்காட்டை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு கலவை அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு முதல்ல என்ன மைண்டுக்கு வரும்னா ஏரை வந்து ஞாபகத்துல வச்சுங்க, இல்லட்ட சால்ட் அண்ட் சாண்ட். அதாவது இப்ப காற்று அப்படின்னு இருக்கா, காற்று ஏன் கலவை அப்படின்னா காத்துல நிறைய வாயுக்கள் சேர்ந்து இருக்கு, ரைட்டா? அதனால காற்றை வந்து கலவைன்னு சொல்லுவாங்க. இல்லையா, உப்பு எடுத்துக்குங்க, மண் இருக்கு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா எந்த மாதிரி இருக்கும், இதுதான் ஒரு கலவை மாதிரி மைண்ட்ல சும்மா என்ன பண்ணிக்கோங்கன்னா வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் சேர்மத்துக்கு என்னன்னா வாட்டர். வாட்டர் என்னன்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், எலிமெண்ட், அதாவது தனிமங்கள் என்ன ஆச்சுன்னா சேர்ந்திருக்கு. ஹைட்ரஜன் ஒரு தனிமம், ஆக்சிஜன் ஒரு தனிமம், ரெண்டும் சேர்ந்திருக்கு, அதனால என்ன சொன்னா சேர்மம். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சேர்மம் அப்படின்னு சொல்றது. நான் எதுக்காக சொல்ல வாரேன் அப்படின்னா, ஒரு கலவையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பிசிக்கலா மட்டும்தான் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதே சேர்மம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், கெமிக்கலி என்ன இருக்கும்னா சேர்ந்த மாதிரி இருக்கும். இது பிசிக்கல் காம்பினேஷன், இது கெமிக்கல் காம்பினேஷன். அது என்ன கெமிக்கல் காம்பினேஷனா, இப்ப ஹைட்ரஜன் வந்து ஒரு தனி தனிமம், ஆக்சிஜன் ஒரு தனி தனிமம், ரெண்டையும் சேர்க்கும் போது நம்மளுக்கு வாட்டர் கிடைக்குது. வாட்டர் என்ன நல்ல ஒன்னோடு ஒண்ணு வந்து வேதியியல் முறையில வந்து சேர்ந்திருக்கு. இப்ப எதெல்லாம் வேதியியல் முறையில சேர்ந்திருக்கோ அது என்னன்னா பிக்ஸ்டான ரேஷியோல இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன பிக்ஸ்டு ரேஷியோனா, இப்ப வாட்டர் இருக்குன்னா, நீர் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு 10 லிட்டர் வந்துன்னா தண்ணி எடுக்கிறீங்க, இல்ல 1000 லிட்டர் வந்துன்னா தண்ணி எடுக்கிறீங்க. நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் அதுல ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கான வந்துன்னா ஒரு விகிதம் இருக்கும், ஒரு விகிதாச்சாரம் இருக்கும். அந்த விகிதாச்சாரம் ரேஷியோ எல்லா இதுலயும் வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதே இது இங்கிட்டு கலவை சைடு வந்தனா இது வேரியபிளா இருக்கும், பிக்சடா இருக்காது. இது வந்து என்ன அப்படின்னு செப்பரேட் பண்றதுக்கு பிசிக்கல் மெத்தட்ல ஈஸியா என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணிக்கலாம். இது கெமிக்கல் மெத்தட்ல தான் வந்து பண்ண முடியும். ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கலவையா இருக்குன்னா ஒன்னொன்னு என்ன அதோட ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிருக்குன்னா கொண்டிருக்கும். ஆனா ஒரு காம்பவுண்ட் சேர்மமா இருக்குன்னு வச்சுக்கலாம், ஹைட்ரஜனுக்கு ஒரு என்ன இருக்குன்னா ஒரு பண்பு இருக்கும், ஆக்சிஜனுக்கு ஒரு பண்பு இருக்கு, ரெண்டும் சேரும் போது என்னன்னா அது வாட்டருக்கான பண்பை காமிக்கும். அதாவது நியூ ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஃபார்ம் ஆகும். இது நாட் பிக்ஸ்டா இருக்கும், இது பிக்ஸ்டா இருக்கும். இது நம் மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ல. இது எதுக்காக சொல்றேன்னா இந்த ஒரு டேபிள் போதும், இந்த மாதிரி மிக்சர் காம்பவுண்ட் ரிலேட்டா என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இப்போ வாங்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க. A mixer is a variable composition, while a compound, a composition of each new substance always fixed. Yes, இதுதான் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. ரெண்டாவது, a mixer show a different property of a constituent substance, while a compound, a new substance show the same property. இதுவும் கரெக்டா தான் இருக்கு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மிக்சரா இருக்குன்னா வேற வேற பொருள் இருக்கு சேர்ந்து, சும்மா என்ன பிசிக்கலி சேர்ந்து இருக்கு.
ஆனா நியூ சப்ஸ்டன்ஸா இருக்கிற என்ன அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமான ப்ராப்பர்ட்டி கொண்டிருக்கும். ஆனா சேர்ந்து ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னா உருவாக்கக்கூடியதா இருக்கும். மிக்சர் ஹேஸ் த நான் வேரியபிள் கம்போசிஷன். நல்லா கவனிங்க. மிக்சர் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டான் வேரியபிள் கம்போசிஷன். அப்ப இங்க எப்படி நான் வேரியபிள்? இது கரெக்டா தான் இது தப்பா தானே இருக்கணும். அப்ப இது தப்பு. while a compound a composition of an each new substance always changing. அப்படி என்னன்னா மாத்தி இருக்கு ரைட்டா. அப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் வரும். போத் ஏ அண்ட் பி என்னன்னா கரெக்டா இருக்கு. இது என்னன்னா கம்ப்ளீட்டா நம்ம வந்து லேர்ன் பண்ணிருக்கணும். நாங்க கிளாஸ் எடுக்கும் போது என்ன ஸ்லைடு கொடுத்துருந்தனோ ஃபண்டமெண்டல் கிளாஸுக்கான ஸ்லைடு தான் இந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு கலவைனா என்னன்னு பார்த்துருப்போம். சிமெண்ட், அதே சாண்ட் அண்ட் வாட்டர், இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் என்னன்னா கலவைக்கு வந்து சொல்லுவாங்க. அதே இது காம்பவுண்ட் சேர்மம் அப்படின்னா வாட்டரு, கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் குளோரைடு, குளுக்கோஸ், இதெல்லாமே என்னன்னா ஸ்கூல் புக்கில் இருந்த வந்து எக்ஸாம்பிள். ஏன்னா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ரயில்வே எக்ஸாம் அதுவும் குரூப் டி அப்படின்னாவே சயின்ஸை பொறுத்தளவுக்கு அவன் ஸ்கூல் புக்கில் தான் பிக் பண்ணுவான். போன வருஷமும் அதே மாதிரி இருந்துச்சு, இந்த வருஷம் அதே மாதிரி தான் கேட்பான். ஸோ அதெல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து வாங்க, ரெண்டாவது கேள்வி. which of the following classified as a element? எலிமெண்ட்னா என்ன? ஒரு தனிமம். கண்டவற்றில் எது வந்து ஒரு தனிமமாக வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு தனிமம் என்பது என்னன்னா தனியா இருக்கும் ரைட்டா. தனிமம் என்பதுன்னு தனியா இருக்கும். சேர்மம் என்னன்னா நான் 2-3 தனிமங்கள் சேர்ந்துதான் என்னன்னா ஒரு சேர்மமா வந்து உருவாகிறது. அதாவது கன்ஃபியூஷன் ஆகல, இங்க பாருங்க. தனிமங்கள் அப்படின்னு சொல்றது பியூரான சப்ஸ்டன்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம் ஆஃப் த சேம் டைப் distinguished by their atomic number. எக்ஸாம்பிள், இப்ப ஹைட்ரஜன் ஒரு தனிமம், ஆக்சிஜன் ஒரு தனிமம், கார்பன் ஒரு தனிமம், நைட்ரஜன் தனிமம், சோடியம் தனிமம், அயன் தனிமம். இந்த மாதிரி தனித்தனியா இப்ப ஹைட்ரஜன் எடுத்தீங்கன்னா ஹைட்ரஜனோட ஆட்டம் மட்டும்தான் இருக்கும், ஆக்சிஜனா ஆக்சிஜனோட ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரே மாதிரியான ஆட்டமை கொண்டு வச்சு அணுக்களை கொண்டு வச்சுன்னா அதான் என்ன சொல்லுவோம்? தனிமம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி இங்க எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்களேன். காப்பர். எஸ், காப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிமம் தான். சால்ட் உப்பு என்பது என்னன்னா சோடியம் குளோரைடு, NaCl. ஏர்ல மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காத்தை வந்து மிக்சர்னு சொல்லுவாங்க, நிறைய இது வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். வாட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இது வந்து சேர்மம், காம்பவுண்ட். இது வந்து காம்பவுண்டுக்கானது வரும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். ஜஸ்ட் என்னன்னா டிஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். இந்த காம்பவுண்ட்ல நீங்க பார்க்கலாம். வாட்டர் வந்து என்னன்னா பார்ட் ஆஃப் சேர்மத்துல வருது. அடுத்து, which of the following is a pure substance consisting of a only one type of atom? இப்பதான் பார்த்தோம். ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டமா இருக்கிறது என்ன சொன்னோம்? எலிமெண்ட் அப்படின்னு சொன்னோமா, தனிமம் அப்படின்னு பார்த்தோமா. தனிமத்தை தான் வந்து கேட்கிறேன். இதுல எதுப்பா தனிமமா இருக்கு? சோடியம் வந்து ஒரு தனிமம் ரைட்டா. ஆப்ஷன் சி தான் வரும். இப்பதான் லேர்ன் பண்ணா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும். சோடியம் வந்து சிங்கிள் டைப் ஆஃப் ஆட்டம் கொண்டிருக்கும், தனிமமா இருக்கும். அதனால ஆன்சர் வந்து இதுதான் வரும். அடுத்து, இப்ப இந்த 4வது கொஸ்டின் என்ன பண்ணுங்க, நீங்க ஆன்சர் பண்ணணும். ஏன்னா ஒரே மாதிரியான கான்செப்ட் உள்ள கொஸ்டின் நிறைய வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ஷெஃப்ட்ல கண்டக்ட் பண்றதுனால அவன் எடுத்துதான் ஆகணும் ரைட்டா. ஸோ அதனால ஏதாவது வந்துன்னா சப்போஸ் உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் போட்டு சரி எனக்கு புரியல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல கேட்டாலும் என்ன பண்ணுவேன்னா பர்சனலா கைட் பண்ணுவேன். இது பாருங்க, சின்னத்த ஃபாலோயிங்ஸ் காம்பவுண்ட் அப்படின்னு கேட்கிறா பாருங்களேன். தனிமம், காம்பவுண்ட், இதுக்குள்ளதான் நிறைய கொஸ்டின் என்ன பண்றேன்னா ரிப்பீட் பண்றாங்க. சேர்மத்துல 4 இருக்கிற ஆப்ஷன்ல எதுப்பா சேர்மம் அப்படின்னு கேட்கிறான். ஏர் ஆல்ரெடி சொல்லிட்டு மிக்சர்னு சொல்லிட்டேன். சாயிலுமே என்னன்னா மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. லெமன் ஜூஸ் வராது. சோடியம் குளோரைடான உப்பு தான் என்னன்னா சேர்மத்துக்கான எடுத்துக்காட்டு. சேர்மத்துக்கு பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைடு இங்க இருக்கு. அடுத்து, மாலிகுல் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த சேர்மங்களோட மூலக்கூறுகள் எவ்வாறு உருவாகின்றன? இது ரொம்பவே ஈஸியானது. சேர்மங்கள் எப்படி உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். எதுல இருந்து உருவாகிறது? நிறைய எலிமெண்ட், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் என்னன்னா கெமிக்கலி பாண்டட் டுகெதர் டு ஃபார்ம் என்னன்னா காம்பவுண்ட்ஸ். அந்த டேபிள்லயே பார்த்தோம் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான் வரும். அடுத்து, which of the following not a molecule of a compound? கண்டக்டர் எது சேர்மத்தோட மூலக்கூறு அல்ல? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் எது வந்து காம்பவுண்ட், சேர்மம் அல்ல அப்படின்னு தான் சொல்றான். இதுல நல்லா கவனிங்களேன். CH4 கார்பன் ஹைட்ரஜன் சேர்ந்திருக்கு, நைட்ரஜன் ஹைட்ரஜன் சேர்ந்திருக்கு, ஹைட்ரஜன் கார்பன் குளோரின் வந்து சேர்ந்திருக்கு, ஆக்சிஜன் O3 வந்து ஓசோன் ரைட்டா. ஸோ ஓசோன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஓசோன் ஒரே மாதிரியான, அதாவது ஆக்சிஜனுக்கான அணுகளை மட்டும்தான் கொண்டிருக்குமே தவிர வேற எதுவுமே கொண்டிருக்காரு. அதனால அது சேர்மம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வரும். ஜஸ்ட் காம்பவுண்டுக்கான இது வந்து கொடுத்துருக்கேன்.
அடுத்து பாருங்களேன், ஈவன் இங்க கூட கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஸோ வாட்டர், சோடியம் குளோரைட், அமோனியா, NH3. அடுத்து எது வந்து எலிமெண்ட், தனிமம் எதுப்பா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஆக்சிஜன் தான் வரும். எலிமெண்ட்டுக்கான இது. அடுத்து வாங்க, வாட் இஸ் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன்? ஆக்சிஜனின் அணு நிறை என்ன? எல்லாம் ஞாபகத்துல வச்சுங்க. எப்போது அந்த அட்டாமிக் மாஸ்னாவே சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோம், ஓகே அட்டாமிக் நம்பர் போல, அணு எண், அட்டாமிக் நம்பர் தான் வந்து கேட்டிருக்காங்க போல அப்படின்னு நினைப்பீங்க. அட்டாமிக் நம்பரை கேட்கல. எப்போதும் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், மாஸ் நம்பர் தான் சொல்றான்னு அர்த்தம். மாஸ் நம்பர் கண்டுபிடிக்க ஒண்ணும் கிடையாது. அதாவது என்ன, அட்டாமிக் மாஸ் ஈக்குவலன் டு என்ன சொல்லுவாங்கன்னா மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மாஸ் நம்பர் கண்டுபிடிக்க என்ன சொல்லுவாங்கன்னா சம் ஆஃப் புரோட்டான் அண்ட் வந்து நியூட்ரான். இதை நம்ம எதுல லேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக் நான் உங்களுக்கு ப்ராப்பரா சொல்றேன். இங்க கூட கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ மாஸ் நம்பர் என்ன வரும், நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இருக்கு பாத்தீங்களா. ஒரு எலிமெண்டோட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மாஸ் நம்பர் கண்டுபிடிக்க இதுதான் வந்து ஆட் பண்ணுவாங்க. கீழே அட்டாமிக் நம்பர் இருக்கும். அட்டாமிக் நம்பர் எவ்வளவு புரோட்டான் இருக்கோ அது அட்டாமிக் நம்பர். ஆனா மாஸ் நம்பர் புரோட்டானோடு சேர்த்து நியூட்ரானே ஆட் பண்ணணும். என்ன மாஸ் நம்பர் இருக்கோ அதுதான் அட்டாமிக் மாஸ். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அவன் கேள்வி கேட்டிருக்கான், எதோடது, ஆக்சிஜனோடது. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஓகே அவன் மாஸ் நம்பர் தான் சொல்றான்னு சொல்லிட்டு அது மட்டும் பத்தாது. ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் கண்டுபிடிக்க என்னன்னா நம்மளுக்கு பீரியாடிக் டேபிள் வந்து தெரியணும். ஸோ அந்த பீரியாடிக் டேபிள்ல குறைஞ்சபட்சம் என்னன்னா 1ல இருந்து 20 வரைக்கும் வேணா தனிமம் வந்து நம்மளுக்கு மனப்பாடமா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இதுலயும் வந்து என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம், இதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப ஆக்சிஜன் அப்படின்னு ஸ்கூல்லே லேர்ன் பண்ணிருப்போம். ஆக்சிஜனாவே 8, 16. 16 தான் என்னன்னா அதோட மாஸ் நம்பர். அப்ப 16 தான் அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸுக்கான யூனிட் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த யூ அப்படின்னு சொல்லுவாங்க. யூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால சேர்க்கும் போது யூ வந்து ஆட் ஆகும். அப்ப 16 யூ தான் என்னன்னா ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ். ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்து, which one of the following is a molecule of a compound? சேர்மத்தோட மூலக்கூறு. இது வந்து நம்ம நிறைய பார்த்ததுனால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, which statement best support the law of constant proportion? நிலையான விகித விதியை மிகச் சிறப்பாக ஆதரிக்கும் கூற்று எது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அதன law of constant proportion. இது உங்களுக்கு புரியணும்ல, எல்லாமே ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், லேர்ன் பண்ணிருப்போம். அதாவது இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னா ஜோசப் ப்ரூஸ்ட். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த விதியை வந்து சொல்லியிருக்காரு. ஒன்றும் கிடையாது, ப்ரொபோர்ஷன் அப்படின்னு இருக்கு, விகித விதின்னு இருக்கு. ஏதாவது ஒண்ணு, பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் தான் வந்து சொல்லுவாங்க. இப்ப வாட்டர்ல ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ரெண்டு சேரும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வாட்டர் கிடைக்குது, ரைட்டா? இப்ப நல்லா கவனிங்களேன், தனியா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கும்போது இதோட என்ன ப்ரொபோர்ஷன் இருக்கோ அதுதான் சேர்மமா சேரும் போதும் அதே லெவலான ப்ரொபோர்ஷன்ஸ். அதாவது ஹைட்ரஜனோட ப்ரொபோர்ஷன், ஆக்சிஜனோட ப்ரொபோர்ஷன் ஒரு விகிதாச்சாரம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொன்னேன், ஒரு விகிதாச்சாரத்தை எப்போதும் என்ன பண்ணணும்னா மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். எதுலன்னா காம்பவுண்ட் சேர்மத்துல. அந்த எப்போதும் அந்த ஃபிக்ஸடான ரேஷியோவை மெயின்டைன் பண்ணு சொல்றாங்க பாத்தீங்களா, அது யாரு சொன்னா, இவர் தான் வந்து சொன்னாரு, ஜோசப் ப்ரூஸ்டன். ஆல்சோ known as the law of constant composition which state that compound always containing the same element the same fixed ratio by the mass. அதாவது என்ன, ஹைட்ரஜனோட மாஸ் எவ்வளவு இருக்கோ, ஆக்சிஜனோட மாஸ் எவ்வளவு இருக்கோ, தனியா இருக்கும்போது எவ்வளவு இருக்கோ அதே லெவலான, சேரும் போதும் அதோட என்னன்னா ஒரு ரேஷியோ அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அந்த ரேஷியோ மடங்கு என்ன பிக்ஸ்டா இருக்கும். இது எப்படின்னா நீங்க வாட்டர்ல 10 லிட்டரு, 1000 லிட்டரு, 100 லிட்டரு எவ்வளவு எடுத்து பார்த்தாலும் நீங்க தனியா பிரிச்சு பாத்தீங்கன்னா விகிதத்துல பிரிக்கணும், இடையில பிரிக்க கூடாது. விகிதத்துல பிரிச்சு பார்க்கும்போது அந்த விகிதாச்சாரம் என்னன்னா சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னா, இப்ப வாங்கலாம், சாயில் ஃப்ரம் டூ ஏரியா வித் மிக்சட் ஆர்கானிக் கண்டென்ட். சாயில வச்சு சொல்ல மாட்டாங்க. வாட்டர் ஃப்ரம் டூ சோர்சஸ் வித் ஐடென்டிக்கல் கம்போசிஷன். ஒரே அமைப்பை கொண்ட இரண்டு மூலங்கள் இருந்து கிடைக்கும் நீர் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன அப்படின்னா எதுக்கானது, இந்த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோசிஷன். ஆன்சர் வந்து பி தான் வரும். இவன் நீங்க கொடுத்துருக்கேன், சாயில் ஃப்ரம் ஏ டூ ஏரியா இருக்கு பாத்தீங்கன்னா, சாயில் வந்து ஒரு மிக்சர், கம்போசிஷன் என்ன ஆகும்னா வேரி ஆகும், ரைட்டா? அங்கே தப்பாயிரும். வாட்டர், ஸோ வாட்டர் இஸ் அ காம்பவுண்ட், ஆல்வேஸ் சேம் ரேஷியோ. பாருங்களேன் 2:1 சொன்ன பாத்தீங்களா, ஒவ்வொருக்கும் ஒரு ரேஷியோ இருக்கும், ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் ஒரு ரேஷியோ இருக்கும். அந்த ரேஷியோ வந்து கண்டுபிடிப்பாங்க. அந்த ரேஷியோ வச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இது நிறைய இதுல வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க.
சாண்ட் அகைன் சாண்ட் வந்து என்னன்னா ஃபிக்ஸ்டான கம்போசிஷன் இருக்காது, இட்ஸ் அ மிக்சர் மட்டுமே வந்து மிக்சர். அதனால இருந்துதான் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இதா வரும். ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, which of the following is a characteristic of a colloidal solution? கீழ்கண்டவற்று எது கொலாய்டு கரைசலின் ஒரு பண்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கொலாய்டல் அப்படின்னு வந்தாவே உங்க மைண்டுக்கு என்ன வரும்னா டிண்டால் எஃபெக்ட் வந்து வந்துடணும். எதுக்காக சொல்லணும், நம்ம டிண்டால் எஃபெக்ட் எங்க பண்ணா லைட் கான்செப்ட் பிசிக்ஸ்ல வந்து லேர்ன் பண்ணிருப்போம். ஒரே நிமிஷம், நான் நிறைய இதுக்கான அனிமேஷனுமே வந்து எடுத்திருந்தேன், அது வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்ப பாருங்களேன். அதாவது என்ன, இது ஜஸ்ட் வந்துன்னா ஒரு தனிமத்துக்கானது. ஒரு தனிமத்துல இருக்கிற ஆட்டம், என்னன்னா ஒரே மாதிரியான ஆட்டம் வந்து கொண்டிருக்கும். அதே ஒரு சேர்மம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், இது ஹைட்ரஜன், இது ஆக்சிஜன் இருக்குன்னா, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் என்னன்னா ஒன்னோடு ஒண்ணு வரும்போது ஒரு நியூவான என்னன்னா நியூவான ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும்னா உருவாக்கக்கூடியதா இருக்கும். இது எதுக்காகனா ஃபர்ஸ்ட் தனிமத்துக்கு சேர்மத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பாக்குறதுக்கு ஒரு அனிமேஷன்ஸ். இங்க பாருங்க, டிண்டால் எஃபெக்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஒரு கரைசல் இருக்குப்பா, கொலாய்டு அப்படின்னு வந்து ஒரு கரைசல் எடுத்தீங்கன்னா, அந்த கொலாய்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணும். அதாவது ஒண்ணும் கிடையாது, கொலாய்டல் என்பது என்னன்னா மிக்சர் தான். நிறைய என்ன அப்படின்னா சின்ன சின்ன துகள்களால் ஆனதுன்னு சொல்றாங்க. அது ஏதாவது ஒரு இதுல இந்த மாதிரி ஒரு பீக்கர்ல போட்டு வச்சோன்னு வச்சுக்கலாம், அது லைட்டை பாஸ் பண்ணும்போது அந்த லைட் என்னன்னா போகாது. ஏன்னா அந்த துகள்கள், சின்ன சின்ன துகள்கள் போற லைட்டை என்ன பண்ணா ஸ்கேட்டர் பண்ணி விட்டுரு. அப்ப இதன் மூலம் என்ன சொல்ல வராருன்னா, துகள்கள் வந்து லைட்டை ஸ்கேட்டர் பண்ணும் அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து டிண்டால் வந்து கொண்டு வராரு. இது எதுல வந்து சாத்தியம்னா கொலாய்டலான பார்ட்டிகளுக்கு வந்து சாத்தியம் அப்படின்னா இவர் வந்து புரிய வைக்கிறாரு. இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஒரு கொலாய்டலுக்கான கேரக்டர் வந்து என்ன இருக்குன்னா பார்ட்டிகல் ஸ்கேட்டர் ஏ பீம் ஆஃப் லைட் தான். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். ஜஸ்ட் என்ன கொலாய்டுனா என்னன்னு வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து, விச் ப்ராப்பர்ட்டி டிஸ்டிங்விஷ் a compound from a mixer? கண்டவற்றில் எது ஒரு சேர்மத்தையும் கலவையும் வேறுபடுத்தும் பண்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து பார்த்தோம், மிக்சர்னா என்ன, காம்பவுண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. எந்த ப்ராப்பர்ட்டி வந்துன்னா காம்பவுண்டுக்கானது, அதை வந்து கண்டுபிடிக்கணும். மிக்சரை தாண்டி காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி எதுப்பா, அதை தான் வந்து கேட்குறாங்க. இஸ் ஆல்வேஸ் சாலிட் அப்படிலாம் கிடையாது. ஒரு சேர்மம் என்பது எப்போதும் வந்து திண்மமாக இருக்கும், அதெல்லாம் கிடையாது. இட் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் சப்ஸ்டன்ஸ். எஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களால் ஆனதான் என்னன்னா ஒரு சேர்மம், ரைட்டா இருக்கட்டும். ஆஸ் அ ஃபிக்ஸ்டு கம்போசிஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டி, எந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்டிங்விஷ் த காம்பவுண்ட் ஃப்ரம் ஏ மிக்சர், ஒரு மிக்சருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு காம்பவுண்டுக்கும் என்ன வந்து பெருசா டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். மேஜர் டிஃபரன்ஸ் எதில் பார்க்க முடியும்னா இந்த ஃபிக்ஸ்டான கம்போசிஷன் தான். மிக்சரா இருக்கும், ஒரு கலவை இருக்கு, கலவையிலையும் என்னன்னா ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு மேலதான் இருக்க போகுது, ஆனா அது வந்து மேஜர் டிஃபரன்ஸா கிடையாது. எதுலனா சேர்மமானது என்னன்னா ஃபிக்ஸ்டான கம்போசிஷன்ல இருக்கும், ஆனா மிக்சர் ஆனது அப்படி கிடையாது, வேரியபிள் கம்போசிஷன்ல இருக்கும், ரைட்டா. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். அடுத்து, வாட் இஸ் த கரெக்ட் டெஃபனிஷன் ஆஃப் அட்டாமிக் மாஸ்? அணு நிறையின் சரியான வரையறை எது அப்படின்னு கேட்கிறாங்க. அட்டாமிக் மாஸ் நல்லா கவனிங்க. அட்டாமிக் மாஸ் என்பது அணு நிறைன்னு சொல்றோமா, அணு நிறை என்பது என்ன, அதுலயே மாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாவே அது மாஸ் நம்பர் தான் சொல்றாங்க. மாஸ் நம்பர் வந்தாவே சம் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் அப்படின்னு வரும், ரைட்டு. இது நம்ம நார்மலா என்ன பண்ணிருப்போம்னா, எப்போதும் ஒரு தனிமம் இருக்குன்னா ஒரு தனிமத்தோட மாஸ் நம்பர் அண்ட் வந்து அட்டாமிக் நம்பர், இது எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம்னா மனப்படம் பண்ணிக்கிறோம். பட் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கானா, கரெக்டான டெஃபனிஷன் எது அப்படின்னு வந்து கேட்கலாம். மாஸ் ஆஃப் ஒன் ஹைட்ரஜன் மாலிகுலா அப்படி கிடையாது. அதாவது என்னன்னா அட்டாமிக் மாஸ் என்பது நல்லா கவனிக்கலாம். அட்டாமிக் மாஸ் என்பது ரெஃபர் டு த ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஏ ஆட்டம் இன் ஏ கிவன் எலிமெண்ட் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஏ அட்டாமிக் மாஸ் யூனிட். ஆவரேஜ் மாஸ் ஆஃப் அட்டாமிக் சொல்றாங்க. அப்ப என்னது, இட்ஸ் மாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. மாஸ் ரிலேட்டட் டு த கார்பன் 12 ஆட்டம், இது இருக்கட்டும். மாஸ் ஆஃப் ஆட்டம் இன் ஏ கிராம், மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் இன் கிலோகிராம். எப்போது நாவத்துல ஒரு அணு லெவல்ல பார்க்கும்போது கிராம், கிலோகிராம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணா கால்குலேட் பண்ண முடியாது. அதனால இது ரெண்டுமே எலிமினேட்டட். என்னதான் வரும்னா ஆப்ஷன் பி தான் வரும். எப்படி சார் சொல்றீங்க, அட்டாமிக் மாஸுக்கு இது எப்படி டெஃபனிஷன் ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ஆவரேஜ் மாஸ் அப்படின்னு சொல்றோம். பட் ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு தனிமமா இருந்தாலும் சரி, அதுக்கு அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்க போறாங்கன்னா எதை வச்சு கம்பேர் பண்ணுவாங்கன்னா கார்பன் வச்சுதான் கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா கார்பன் எல்லாத்துலயுமே நம்ம உலகத்துல எங்க எடுத்து பார்த்தாலும் கார்பனை வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரெஃபரன்ஸுக்காக என்னன்னா கார்பன் 12 ஆட்டத்தை வந்து யூஸ் பண்ணி
அதை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, கார்பனோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு எவ்வளவு அட்டாமிக் மாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இட்ஸ் ஆல்வேஸ் என்னன்னா கம்பேரிசன் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் என்னன்னா அட்டாமிக் மாஸுக்கான டெஃபினிஷன் இந்த மாதிரி கூட சொல்லலாம். மாஸ் ரிலேட்டட் டு என்னன்னா கார்பன் 12 ஆட்டம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். புரியும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து போலாம். Which of the following statement best explain the law of constant proposition? நம்ம பார்த்துட்டோம். ஸோ நிலையான விகித விதியை சிறப்பாக விளக்கும் கூற்று எது அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. இப்போ law of constant proposition chemical compound always contain the same element the same proportion by the mass இருக்கட்டும். Atom can be divided into smaller particle கிடையாது. Element always found in the random ratio, அதாவது fixed ratioல இருக்கும். Mass neither created nor destroyed. இது வந்து என்னன்னா இந்த லாவை பத்தி பேசாது. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ தான். இதான் நான் என்ன சொன்னேன்னா நிலையான விகித விதி. நான் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் பாருங்களேன், ஒரே கான்செப்ட் எவ்வளவு ரிப்பீட் பண்ணிருக்காங்கன்னு. இதுல வந்து என்ன தெரிஞ்சுக்கன்னா, ஒரு டாபிக் படிக்கிறோம்னா அது அந்த கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கணும். சும்மா நான் நிறைய படிக்கிறேன், எக்கச்சக்க புக்கை படிக்கிறேன் அப்படி கிடையாது. ஒரு புக்கு படிச்சாலும் ஒரு இது படிச்சாலும் நம்ம தெளிவா படிக்கிறோமா, அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். நிலையான விகித விதி எதற்கு பொருந்துகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரொபோசிஷன் மீன்ஸ் ஃபிக்ஸ்டு ரேஷியோ, ஃபிக்ஸ்டான ரேஷியோ. இந்த ஃபிக்ஸ்டு ரேஷியோ எதுல பார்க்க முடியும்? காம்பவுண்ட் சேர்மத்துல பார்க்க முடியும், ரைட்டா? இதை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வரோம். அப்ப சேர்மத்துக்கு தான் என்னன்னா இது பொருந்தும். பியூரான கெமிக்கல் காம்பவுண்ட் தான் பொருந்தும். ஆன்சர் வந்து ஏதா வரும். ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து select the correct option with respect to the following statement. என்ன சொல்றாங்க? suspension homogeneous mixture. என்ன புரியலையே, இருக்கட்டும். The particle of a suspension can be seen by the naked eye. The solid particle settle down when a suspension is left undisturbed. That is, suspension is unstable. புரியல சார், என்ன சஸ்பென்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து என்னன்னா டைப் ஆஃப் மிக்சர், கலவையோட வகைகள்ல வந்து என்னன்னா நிறைய இருக்கும். அதுல ஒண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா சஸ்பென்ஷன், தமிழ்ல வந்து தொங்கல் அப்படின்னு வந்து சொல்றது. அதாவது நிறைய நல்லா கவனிங்க. இப்போ ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கலாம். சொல்யூஷன் என்பது என்னன்னா எல்லாமே வந்து கெமிக்கலி வந்து என்னன்னா மிக்சரா இருக்கும், கெமிக்கலி வந்து அட்டாச்சா இருக்கும், கெமிக்கலி வந்து ஃபாண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சஸ்பென்ஷன் என்பது அங்கங்க, அதாவது என்னன்னா ஒரு தண்ணியில வந்து ஒரு கல்லை தூக்கி போட்டா இல்ல மண் அள்ளி போட்டா எப்படி இருக்கும், அதுதான் வந்து சஸ்பென்ஷன். பிரெசிபிடேட் ஆகிறது அந்த மண் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கீழே படிகிறது, ரைட்டா? இப்ப இதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னா, சஸ்பென்ஷன் என்பது ஒரு ஹெட்டரோஜினியஸ் மிக்சர்ல தான். ஹெட்டரோஜினியஸ் மிக்சர் என்பது என்ன, நிறைய இது கலந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹோமோஜினியஸ் வெர்சஸ் ஹெட்டரோஜினியஸ் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு. ஹோமோஜினியஸ்னா ஒரே மாதிரியான வந்துன்னா பண்புகளை கொண்ட வந்து பொருள்கள் என்னன்னா சேர்ந்துருக்கும். அது வந்து இதுல பார்க்க முடியும், மிக்சர்ல பார்க்க முடியும். ஆனா சஸ்பென்ஷன் என்பது ஒரே மாதிரி கிடையாது, வேற வேற. ஒரு தண்ணி இருக்கும், அதுல மண்ணு போறோம்னா வேற வேற ரேட்டா. அதனால என்ன கிடையாது, ஹோமோஜினியஸ் கிடையாது, ஹெட்டரோஜினியஸ் மிக்சர். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து என்னன்னா ஆன்சர் வந்துடும், ஆப்ஷன் ஏ தான் வரும். மிச்சம் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே, அதாவது ஒரு இது சஸ்பெண்ட், ஒரு தண்ணியில வந்து என்னன்னா ஒரு கல்லை தூக்கி போறோம், மண்ணை தூக்கி போட்டா கொஞ்ச நேரத்துல என்ன கீழே படிஞ்சு வந்துடும், அதை நம்ம கண்ணால பார்க்க முடியும், ரைட்டா? அதனால என்னன்னா இது வந்து கரெக்டா தான் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ தான். ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து which of the following is true for suspension? Again, suspension is a heterogeneous mixer. Yes, கரெக்டா இருக்கு. Particle of a suspension scatter a beam of light. Always remember பண்ணுங்க, இந்த லைட்டை ஸ்கேட்டர் பண்றதுக்கான ப்ராப்பர்ட்டி ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும்தான் இருக்கும், கொலாய்டுக்கு மட்டும்தான். ஸோ அதனால என்ன, இது வராது. Particle of a suspension can be seen by the naked eye. Yes, இது கரெக்ட். 1 3 கரெக்ட். ஆப்ஷன் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்து which of the following best explain the term formula unit mass அப்படின்னு சொல்றாங்க. ஃபார்முலா யூனிட் மாஸ் என்ற சொல்லை சிறப்பாக விளக்கும் கூற்று எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபார்முலா யூனிட் மாஸ் ஆக்சுவலி என்னன்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து மாலிகுலார் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாலிகுலார் மாஸுக்கு தான் ஃபார்முலா யூனிட் மாஸ் அப்படின்னு கூட வந்து சொல்றது. அது என்ன மாலிகுலார் மாஸ்னா, நல்லா கவனிங்களேன், ஒரு மாலிகுல் என்பது மூலக்கூறுகள் என்பது நிறைய தனிமங்கள் சேரும்போது ஒரு மூலக்கூறு உருவாகும். அந்த மாதிரி மூலக்கூறோட என்ன பண்ண அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆல் த ஆட்டத்தை என்ன பண்ணனா கூட்டுனா அதுதான் மாலிகுலார் மாஸ். அதாவது தனியா வந்து ஒரு தனிமம்
இருந்துச்சுன்னா அதோட இதை வந்து என்னன்னா அதோட அட்டாமிக் யூனிட் பார்த்தோன்னா அது அட்டாமிக் மாஸ்ன்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய சேர்மங்கள் இருக்குமா, வாட்டர் H2O இருக்கு, இல்ல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. இந்த கார்பன், ஆக்சிஜன் இது ரெண்டுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒவ்வொன்றுக்கு தனிமமா அட்டாமிக் மாஸ் பார்த்து அது ரெண்டையும் கூட்டம்னா அதுதான் வந்து மாலிகுலார் மாஸ். அப்ப என்ன சொல்லலாம்னா மாலிகுலார் மாஸுக்கு இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யூனிட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது டோட்டல் மாஸ் ஆஃப் ஆல் ஆட்டம் இன் ஒன் ஃபார்முலா யூனிட் ஆஃப் ஏ காம்பவுண்ட். காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா சேர்மம். சேர்மத்துல மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு கார்பன் டை ஆக்சைடு என்பது ஒரு சேர்மம் ரைட்டா, அதுலதான் கூட்ட முடியும், சம் பார்க்க முடியும். அதாவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் வரும். அடுத்து a law of conservation of mass was given by, நிறையோட நிலைத்தன்மை விதியை யார் வழங்கினார்? இது எல்லாமே ப்ராப்பரா லேர்ன் பண்ணிருக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. a law of conservation of mass given by என்னன்னா ஆண்டனியோ லாவாய்சர். ஆண்டனியோ லாவாய்சர் இவர் தான் 1789 இந்த விதியை வந்து வழங்கியிருப்பாரு. தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறையோட அழிவின்மை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறையானது என்னன்னா, இப்ப ஏதாவது ஒரு தனிமங்கள் சேர்ந்து, நல்லா கவனிங்க, தனிமங்கள் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் உருவாகும் போது, ஒரு சேர்மமா உருவாகும் போது அந்த தனித்தனி தனிமம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த தனிமத்துக்கான தனிமம் இருக்கலாம், இல்ல நிறைய வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஏதாவது ரெண்டு சேர்மங்கள் சேர்ந்து ஒரு புதிய சேர்மத்தை உருவாக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஒரு தனிமமா ஒரு சேர்மமா இருக்கு, ஒரு தனிமம் இருக்குன்னா அதோட நிறை என்ன இருக்கோ அதே நிறையான ஈக்குவல் நிறை என்ன இருக்குன்னா ஒரு புதிய சேர்மம் உருவாகும் போதும் சரி அதுல வந்து பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியும்னா, மாஸ் ஆனது புதுசா உருவாகப்படாது, இருக்கிறதும் வந்து அழியப்படாது, ஒண்ணுல இருந்து இன்னொருக்கு கடத்தப்படும் அப்படின்னு என்ன சொல்லியிருப்பானா இந்த விதியில வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆண்டவான் லாவாய்சியர், ஆப்ஷன் டி தான். ஜஸ்ட் ஒரு ஃபேக்சுவல் டைரக்டா எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, ஃபாலோயிங் அக்கார்டன்ஸ் வித் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். நம்ம பார்த்துருக்கோம் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் என்பது ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோல இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு ரேஷியோ, அந்த ஃபிக்ஸ்டு ரேஷியோ எதுல பார்க்க முடியும்னா காம்பவுண்ட்ல பார்க்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்பது வாட்டர் அப்படின்னு பார்த்தோமா. இப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 இதை கொடுத்துருக்காங்க. ஒன்று வாட்டர் கொடுத்துருக்காங்க, இன்னொன்னா கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் கொடுத்துருக்காங்க, இதனால கார்பன் டை ஆக்சைடுல இருக்கிறது. அதே மாதிரி அம்மோனியா, அம்மோனியா என்பதுன்னா என்னச்சு தெரியா, அப்ப நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அந்த ரேஷியோ எவ்வளவு இருக்கும்பா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது வந்து என்னன்னா கொஞ்சம் டஃப்பானது மாதிரி இருக்கும், பட் இந்த ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன தெரியணும், அந்த பேசிக் தெரியணும். இப்ப வாட்டருக்கான ரேஷியோ வந்து என்னன்னா 1:8 வரும். கார்பன் டை ஆக்சைடுக்கு என்ன 3:8, அம்மோனியாவுக்கு என்னன்னா 14:13. இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதாவது என்னன்னா மாஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான என்ன, அட்டாமிக் மாஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம். அட்டாமிக் மாஸ்னா மாஸ் நம்பர் ரைட்டா, மாஸ் நம்பர் தெரியணும். அண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம், நம்பர் ஆஃப் ஆட்டம்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த இடத்துல வாட்டர் இருக்கா, இதுல என்ன இருக்கு, 2 இருக்கு. ஒன்னு ஹைட்ரஜன் இருக்கு, ஒன்னு ஆக்சிஜன் இருக்கு. ஹைட்ரஜன் என்ன நம்பர் ஆஃப் ஆட்டம் என்பது 1 தான் இருக்கு ரைட்டா, சாரி 2 இருக்கு. ஆக்சிஜன் என்பது 1 தான் இருக்கு. அதான் இங்க பாருங்களேன், அதாவது ஹைட்ரஜனோடது வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் 1 தான் இருக்கு, ஆக்சிஜனோட நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து என்னன்னா 1 தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், மாஸ் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். எதுக்கான மாஸ், ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கான மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் என்ன பண்ணணும், மாஸ் நம்பர் வேணும்னா புரோட்டானும் நியூட்ரானும் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியணும். இல்லையா பீரியாடிக் டேபிள் நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். நல்லா கவனிங்க, பீரியாடிக் டேபிள்ல ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் தனிமம் இருக்கும், ஹைட்ரஜன் 1 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாஸ் நம்பர் 1 தான் ரைட்டா. இப்போ மாஸ் நம்பர் 1, அப்ப என்ன பண்ணணும்னா 1 × 1 போடுவோம் ரைட்டா. ஸோ ஹைட்ரஜனை பொறுத்தளவுக்கு எத்தனை ஆட்டம் இருக்கு, நம்பர் ஆஃப் ஆட்டம் 2 இருக்கு ரைட்டா. நம்பர் ஆஃப் ஆட்டம் 2 இருக்கு, அதோட அட்டாமிக் மாஸ் 1 இருக்கு. அப்போ 1 × 2 ஈக்குவல் டு என்ன வரும், 2 வரும். ஸோ 2 இருக்கட்டும். ஆக்சிஜன், ஆக்சிஜன் கவனிங்க, ஆக்சிஜன் என்னன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் 1 தான் இருக்கு, ஆனா அதோட அட்டாமிக் மாஸான மாஸ் நம்பர், ஆக்சிஜனுக்கான மாஸ் நம்பர் பாருங்க 16. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். 20 வரைக்கும் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிருக்கோம், மனப்பாடம் பண்ணிருக்கணும். ஸோ ஆக்சிஜனுக்கான 16, அதனால 16 × 1 16. அப்ப 2:16. இது என்ன வரும், 1:8. இந்த மாதிரி என்ன பண்ண ஒவ்வொன்றுக்கும் பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல பாருங்க அம்மோனியா இருக்கா, நைட்ரஜன் இருக்கு ரைட். நைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. நைட்ரஜன் எத்தனை இருக்கு, ஒரே ஒரு ஆட்டம் தான். ஹைட்ரஜன் இருக்கு 3 ஆட்டம் இருக்கு ரைட்டா. ரைட். இப்ப நைட்ரஜனுக்கான அட்டாமிக் மாஸ், அப்ப மாஸ் நம்பர் தெரியணும். ஸோ நைட்ரஜன் எங்க இருக்கு, நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 14. அப்ப என்ன பண்ணுவோம், 1 × 14 அப்படின்னு போறோம். ஹைட்ரஜனுக்கான அட்டாமிக் மாஸ் 1 தான். அப்ப 14 என்ன வரும், 3 வரும். 14:3. அதனால என்ன வரும்னா இங்க பாருங்க, இடத்துல என்ன 14:1 இருக்கு, இது தப்பு. இங்க என்ன இருக்கு, 3:8 இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு 3:8 கரெக்ட். அதே இது வாட்டருக்கான 1:8. அப்ப 1க்கும் 2க்கும் கரெக்டா இருக்கு ரைட்டா.
அதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் எங்க இருக்கா? ஆப்ஷன் டில இருக்கு. ஒரு கான்செப்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து கொலாய்டல் பார்ட்டிகல் ஆர் செப்பரேட்டட் பை, இது என்னன்னா மிக்சர், அதாவது நார்மல் ஞாபகத்துல வச்சுக்க, கலவை இருக்கா, கலவையில டைப்ஸ் இருக்கும். அதுல ஒரு டைப்ஸ் தான் என்னன்னா கொலாய்டு அப்படின்னு சொல்றது. ஒரு டைப்ஸ் தான் என்ன கொலாய்டல் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி கொலாய்டல் எல்லாம் செப்பரேட் பண்றதுக்குமே, அதாவது மிக்சரை செப்பரேட் பண்றதுக்குமே என்ன செப்பரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. செப்பரேஷன் மெத்தட் நல்லா கவனிங்க. மிக்சரை செப்பரேட் பண்றதுக்கான நிறைய வந்துடுனா டைப்ஸ் இருக்கு. அதுல ஒரு டைப் தான் சென்ட்ரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. மைய விலக்கு, மைய விலக்கு விசை அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மிஷின்ஸ் உருவாக்கி அதன் மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட் பண்ணுவாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்கனால கொலாய்டல் பார்ட்டிகளை செப்பரேட் பண்றதுக்கு என்ன மெத்தட்னா இந்த சென்ட்ரிஃபிகேஷன் யூஸ் பண்றதுதான். இந்த ஃபில்டரேஷன் பாயிலிங்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஃபில்டரேஷன் ஒரு இதை ஃபில்டர் பண்ணா எனக்கு வந்து எது விலகுனா சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன்னா என்ன கிடையாது, ஏதாவது ஒண்ணுல சஸ்பெண்டா இருக்கு. இப்ப நல்லா சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், இப்ப டீலாம், ஸோ டீ போட்டோம் அப்படின்னா அதுல அந்த என்ன சொல்றது, அந்த தூளை இது பண்றதுக்காக ஒரு ஃபில்டர் யூஸ் பண்றாங்களா, அதெல்லாம் என்ன சஸ்பென்ஷனை எடுக்கிறது ரைட்டா. கொலாய்டலுக்கு சென்ட்ரிஃபிகேஷன். சொல்யூஷன், சொல்யூஷன் என்பது என்ன, கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். அதை என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம ஈஸியா செப்பரேட் பண்ண முடியாது. நிறைய என்ன பண்ணணும்னா கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணணும். கெமிக்கலி வந்து அட்வான்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா பிரிக்க முடியும். பட் சஸ்பென்ஷனுக்கு ஃபில்டரேஷன், கொலாய்டல் பார்ட்டுக்கு என்னன்னா சென்ட்ரிஃபிகேஷன்ஸ். அதனால கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் வரும். அடுத்து in particle of a two different type of matter randomly mixed due to the inherent random movement of a particle, the process called. இரண்டு விதமான பொருட்களின் துகள்கள் தன்னிச்சையான சீரற்ற இயக்கத்தால் கலந்து விடும் போது அந்த செயல்முறை என்ன எனப்படுகிறது. அந்த செயல்முறையோட பேர் என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க. இரண்டு விதமான பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதோட துகள்னா அணுக்கள் ரைட்டா, தன்னிச்சையாக சீரற்ற இயக்கத்தால் கலந்து விடும் போது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தன்னிச்சையான இயக்கத்துல சீரற்ற இயக்கத்துல கலந்து விடும் அப்படின்னு சொன்னாவே அது ஒரு என்ன கான்செப்ட்னா டிஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபியூஷன் பரவல் அப்படின்னு வந்து தமிழ்ல சொல்றது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்களா, இப்ப நிறைய இதுல வந்து பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. டிஃபியூஷன் ஆனது என்னன்னா ஒன்னோடு ஒண்ணு அணுக்களானது, அதாவது நார்மல் அணுக்கள் என்னன்னா எப்போதும் ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கும். அப்படி இந்த மூவ்மெண்ட்ல இருக்கும்போது என்ன ஆகுனா ஒன்னோடு வந்து கலந்து என்ன பண்ணக்கூடியது வச்சுக்கலாம், ஒரு கலவையை வந்து உருவாக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்து ஒரு ப்ராசஸை வந்து என்ன உருவாக்குது. அதோட பேர் வந்து டிஃபியூஷன், பரவல். மூவ்மெண்ட் ஆஃப் a particle from a high concentration to the லோவரான கான்சன்ட்ரேஷன் டு த ரேண்டம் மோஷன் தான் என்ன டிஃபியூஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், ஒரு பர்ஃப்யூம் வந்து என்னன்னா ரூம் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ற பார்த்தீங்களா, அது கம்ப்ளீட்டா வந்து ரூம்குள்ள பரவுதுல. அதே மாதிரி நம்ம வந்து இங்கு, அதாவது இங்கை வந்து ஒரு பாட்டில கொட்டினா அப்படியே வந்து என்னன்னு வச்சுக்கலாம், தாமரை பூ பிரியிற மாதிரி வந்து கம்ப்ளீட்டா அப்படியே விரிஞ்சு வந்து போகும்ல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது அதுல இருக்கிற அணுக்களானது என்ன பண்ணணும், சீரற்ற இயக்கத்துல இருக்கிறனால ஒவ்வொன்னோடு வந்து தொட்டு தொட்டு என்ன ஆகும்னா ஹை கான்சன்ட்ரேஷன் இருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் என்னது பார்ட்டிகளோட மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதுதான் அவங்க சொல்றாங்க. அந்த முறைக்கான பேரை கேட்கிறாங்க. ஆன்சர் என்ன வரும், டிஃபியூஷன் தான். அடுத்து answer the following statement regarding the characteristic of a compound, select the correct option. அதாவது சேர்மங்களோட பண்புகளை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. எலிமெண்ட் ரியாக்ட் டு ஃபார்ம் a நியூ காம்பவுண்ட், ஒரு தனிமங்கள் வினைபுரிந்து புதிய சேர்மங்களை உருவாக்கின்றன. இதுதான் உண்மை. அதாவது ஒரு சேர்மமானது என்னன்னா தனிமங்கள் சேரும் போதுதான் வந்து ஒரு காம்பவுண்ட் உருவாகும். கரெக்டா இருக்கு. ஈச் நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு ஆஃப் எ வேரியபிள் கம்போசிஷன். நல்லா கவனிங்க, ஒரு காம்பவுண்ட் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஃபிக்ஸ்டான கம்போசிஷன் இருக்கும், வேரியபிள் கம்போசிஷன் இருக்காது. A constituent can be separated only by the chemical or electrochemical reaction. இது உண்மைதான். கெமிக்கல் இதுல தான் நம்ம டேபிள் ஃபார்மேட் பார்த்தோம், மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வராது. ரெண்டாவது வரக்கூடாது அப்படின்னாவே ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஆப்ஷன் ஏ தான் வரும். ஜஸ்ட் என்னன்னா காம்பவுண்டுக்கான இது நீங்க வந்து நார்த்தில் வச்சுக்கலாம், நீங்க பார்க்கலாம். They have a property different from their constituent element, two or more different element in a fixed ratio ஃபார்ம் ஆகக்கூடியது. அடுத்து which property most definitely distinguish the suspension from a colloid. ஒரு கொலாய்டுல இருந்து சஸ்பென்ஷனை பிரிச்சு காட்டுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு வந்து கேட்டோம்னா absence of light scattering and illuminations, இது வந்து கிடையாது. செட்டிலிங் ஆஃப் பார்ட்டிகல், அதாவது அவன் என்ன கேட்கிறான்னா சஸ்பென்ஷனுக்கு எதிர்ப்பா வந்துனா டோட்டலி வந்துனா கரெக்டா வரும். கொலாய்டை விட வேற ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு சஸ்பென்ஷனா,
The settling of the particle under the gravitational force. ஈர்ப்பு விசையால் துகள்கள் கீழே தங்குதல் பாத்தீங்களா? கொலாய்டல் விட என்னன்னா சஸ்பென்ஷனுக்கு இது வந்து என்னன்னா கரெக்டா வந்து பொருந்தக்கூடியதா இருக்கும். சஸ்பென்ஷன் தான் என்ன அப்படின்னா ஒரு சஸ்பெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துல கிராவிட்டி புல், அதாவது என்ன புவியோட ஈர்ப்பு விசைனால என்னெல்லாம் வந்துன்னா ஏதாவது ஒண்ணு வந்துன்னா கலந்துருந்துச்சுன்னா சஸ்பெண்ட் ஆயிருந்துச்சுன்னா அது கீழே என்னன்னா வந்துடும். நார்மலா வந்து என்னன்னா ஒரு வாட்டர் பாட்டில வந்து என்னன்னா மணலை போட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த மணல் கீழே வருதுங்க. அதான் வந்து கான்செப்ட். ஜஸ்ட் என்னன்னா சஸ்பென்ஷன் என்னன்னு கொடுத்துருக்கேன். நீங்க பார்க்கலாம் ஓவர் த பீரியட் செட்டில் ஆகும். ஜஸ்ட் இது கொலாய்டலுக்கான வந்து இந்த பேசிக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன். நீங்க பார்க்கலாம் சஸ்பென்ஷன் அண்ட் வந்து கொலாய்டு. சஸ்பெண்ட் ஆகுதுன்னா லார்ஜ் பார்ட்டிகல் சைஸா இருக்கும். கொலாய்டல் என்பது மீடியம் சைஸ் இருக்கும். செட்டில் டவுன் ஆகும், இது வந்து செட்டில் டவுன் ஆகாது, எப்போதும் கலங்களாவே இருக்கும். இது வந்து அன்ஸ்டேபிள், இது வந்து ஸ்டேபிளா இருக்கும். அன்ஸ்டேபிளா இருக்கதா என்னன்னா கரெக்டா ஈஸியா என்னன்னா தனித்தனியா தெரியும் அப்படின்னு சொல்றது. அடுத்து which one of the following statement best differentiate a compound from a solution. நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் காம்பவுண்டுக்கும் சொல்யூஷனுக்கும் எப்போதும் வந்து என்னன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு வரதான். ஒரு காம்பவுண்ட் இருக்கு, சொல்யூஷன் இருக்கு. காம்பவுண்ட் ஆனது ஃபிக்ஸ்டு ரேஷியோ இருக்கும். அந்த ஃபிக்ஸ்டு ரேஷியோ வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்க இங்க பார்க்கலாம். காம்பவுண்ட் ஆர் மிக்சர் ஆஃப் ஏ டூ ஆர் மோர் எலிமெண்ட், இல்ல சொல்யூஷன் ஆர் ஏ மிக்சர் ஆஃப் ஏ காம்பவுண்ட் ஒன்லி. அப்படி கிடையாது. சொல்யூஷன் ஆல்சோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்துன்னா சேர்ந்து வரலாம். ஆனா காம்பவுண்ட் வந்து மிக்சர் ஆஃப் டூ ஆர் மோர் எலிமெண்ட். அவன் என்ன கேட்டான் பெஸ்ட். ஸோ பெஸ்ட் டிஃபரன்சியேஷன் பட்டின் என்ன காம்பவுண்டுக்கும் சொல்யூஷனுக்கும். காம்பவுண்ட் கேன் பி செப்பரேட் பை த பிசிக்கல் மெத்தட், பை த சொல்யூஷன் கேன் நாட். அதாவது என்ன காம்பவுண்டுக்குமே என்ன கெமிக்கல் மெத்தட் தான் தேவை. காம்பவுண்ட் ஆர் ஆல்வேஸ் லிக்விட், அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது. காம்பவுண்ட் ஹேஸ் அ ஃபிக்ஸ்டு கம்போசிஷன் அண்ட் டெஃபினட் ப்ராப்பர்ட்டி அன்லைக் எ சொல்யூஷன். இது கரெக்ட். ஃபிக்ஸ்டு கம்போசிஷன் எதுல இருக்குன்னா காம்பவுண்ட்ல மட்டும்தான் பார்க்க முடியும். ஆப்ஷன் பி தான் வரும். அதே தான் என்ன பண்ணிக்க ரிப்பீட் பண்ணிக்காங்க. காம்பவுண்டுக்கும் சொல்யூஷனுக்கும் 4 ஸ்டேட்மெண்ட் வாசிச்சு பார்த்து எது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சஸ்பென்ஷன் ஆர் டிஃபரன்ஸ் ஃப்ரம் ஏ சொல்யூஷன். சஸ்பென்ஷன்ஸுக்கும் சொல்யூஷனுக்கும் உள்ள என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சஸ்பென்ஷன் அதே மாதிரி வந்து சொல்யூஷன் கரைசல். கரைசல் என்பது நார்மல் எல்லாமே வந்துன்னா ரொம்ப ப்ராப்பரா வந்து சேர்ந்துருக்கதான் என்ன சொல்லுவோம்னா கரைசல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ உப்புல வந்து நான் சாரி தண்ணியில உப்பு வந்து கரைச்சிட்டோம்னு வச்சுக்கலாம், அது கம்ப்ளீட்டா என்ன சொன்னா ஒரு கரைசல் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான். சஸ்பென்ஷனுக்கும் கரைசலுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ். இப்ப சஸ்பென்ஷன் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம கண்ணால வந்து பார்க்க முடியும் ரைட்டா. இதை சொல்லிட்டார் ஃபுல்லி டிசால்வ். ஃபுல்லி டிசால்வ் ஆகக்கூடியது எதுல இருக்கும் அப்படின்னா சொல்யூஷன்ல தான் பார்க்க முடியும். ஆனா அவன் என்ன கேட்கிறான், சொல்யூஷன்ல இருந்து சஸ்பென்ஷனுக்கு என்ன டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றான். இது வந்து இதுல சொல்யூஷன்ல பார்க்க முடியும். தே ஆர் டிரான்ஸ்பரண்ட், தெளிவானது. எதுல தெளிவானதுன்னா சொல்யூஷன்ல தான் தெளிவானதா இருக்கும். தேர் பார்ட்டிகல் டு நாட் செட்டில் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது என்னன்னா இப்ப சஸ்பென்ஷன் ஆனது என்ன செட்டில் ஆகும். தே கேன் பி சீன் த நேக்ட் ஐ. நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் கேட்ட கேள்வி வந்து ஒரு சொல்யூஷன்ல இருந்து கம்பேர் பண்ணும்போது சஸ்பென்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இது நம்மளால என்ன பண்ண முடியும் தனியா வந்து, அதாவது சும்மாவே என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால பார்க்க முடியும். ஓகே ஒரு பொருள்ல இது வந்து சஸ்பெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம கண்ணால பார்க்க முடியும். ஆனா ஒரு கரைசலை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட்டா என்ன இந்த கரைபொருள் முழுமையாக என்ன இருக்குன்னா கரைஞ்சிருக்கும். அதனால கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏதான் வரும். அடுத்து செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ கொலைட். ஆல்ரெடி பார்த்துடும். ஒரு கொலைடுக்கான ப்ராப்பர்ட்டி என்ன, டிஸ்பர்சிங் மீடியம் காம்போனன்ட் இன் விச் த ஃபேஸ் இஸ் சஸ்பெண்டட். அதாவது பரவல் ஊடகம் என்பது ஒரு கட்டமானது இடைநிறுத்தப்பட்டிருக்கும் கூறாகும். புரியலையா இருக்கட்டும். கொலைடுஸா ஹோமோஜினியஸ் மிக்சர். நல்லா கவனிங்க. கொலாய்டல் ஆனது என்னதுன்னா ஒரு இன்டர்மீடியட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோஜெனிஸும் கிடையாது, ஹெட்ரோஜெனிஸும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன வராது, இது வராது. இட் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் ஏ மிக்சர் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்டரேஷன். அதாவது ஒரு கொலாய்டலா இருக்கு, ஒரு கொலாய்டல் பார்ட்டிகல் என்னன்னா ஃபில்டர் மூலம் வந்து எடுக்க முடியாது. ஃபில்டர் என்னன்னா சஸ்பென்ஷன். நீங்க என்ன ஞாபகத்துல வச்சுக்க சஸ்பென்ஷனுக்கு சிம்பிளா என்ன அப்படின்னா நம்ம வந்து டீயை வந்து என்ன வடிகட்டுறோம் பாத்தீங்களா, அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். த காம்போனன்ட் ஆஃப் அ கொலாய்டு சொல்யூஷன் ஆர் நாட் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். அதாவது கொலாய்டு கரைசலின் கூறுகள் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்பர்ஸ்னா ஒண்ணு கிடையாது, ஒன்னோடு ஒண்ணு வந்து என்னன்னா கொஞ்சமா சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும்னா கொலாய்டல் வந்து சேர்ந்து இருக்கும். அண்ட் பார்ட்டிகுலா டிஸ்பர்ஸ் நாட் வந்து டிசால்வ். ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா கவனிங்க. இவை ஒரு படித்தான மற்றும் பல படித்தான கலவைகளுக்கு இடைப்பட்ட கலவைகள். இங்கு துகள்கள் சிதறடிக்கப்படுகின்றன ஆனால் கரைவதில்லை. சொல்யூஷன்லாம் என்ன இருக்குன்னா ப்ராப்பரா கரைஞ்சிருக்கும், இதுல கரையாது. ஸோ அதனால என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. 3 போக இருக்கிறது வந்து இதா வரும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னா
நல்லா கவனிங்களேன். டிஸ்பர்சிங் மீடியம். எஸ், டிஸ்பர்சிங் மீடியம் என்னன்னா, இப்போ ஒரு பொருள் இருக்கு, பால் இருக்கு. பாலுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பொருள் இருக்கா, டிஸ்பர்சிங் மீடியம் என்பது அந்த பால் என்ன இருக்கும், பால்ல தண்ணி இருக்கும், அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பாலுக்கான கண்டென்ட் இருக்கும் பார்த்தீங்களா. அப்ப ரெண்டு இது சேருது. இந்த மீடியம், டிஸ்பர்ஸ் மீடியம் இஸ் ஒரு காம்போனன்ட் which it phase is suspended. அதாவது என்னன்னா, இந்த இடத்துல வந்து துகள்கள் சிதறடிக்கப்படுகின்றன. சிதறடிக்கப்படுகின்றன என்ன, இந்த கலவைக்குள்ளேயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சிதறடிக்கப்பட்டிருக்கு ரைட்டா. இந்த சிதறடிக்கப்பட்ட பகுதி தான் என்ன சொல்றாங்கன்னா டிஸ்பர்சிங் மீடியம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அவைனா அந்த மாதிரி வந்து என்னன்னா, ஒரு டிஸ்பர்சிங் மீடியம்ல அந்த ஃபேஸ்ல அந்த காம்போனன்ட் ஆனது என்னன்னா சஸ்பெண்ட் ஆயிருக்கும். எஸ், எதுலனா கொள்ளாடலையும் சஸ்பென்ஷன் இருக்கும். கம்ப்ளீட்டா என்னன்னா கரைசல் ஆகாது. அதனாலதான் என்னன்னா லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகுது. கொஸ்டினுக்கு ஆன்சர் இதாகும். 31வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஜஸ்ட் என்னன்னா, காம்பவுண்டுக்கும் மிக்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ், மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க சொல்லுங்க. 32வதும் சேம் இதான், மிக்சர் அண்ட் காம்பவுண்ட். இப்ப பார்த்தது வரைக்குமே இந்த டாபிக் பொறுத்தளவுக்கு, அதாவது ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ல அவ எதை வச்சு கேட்கிறான், முடிஞ்ச அளவுக்கு வந்து காம்பவுண்டு, மிக்சரு, கொலாய்டு, சஸ்பென்ஷனு, லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் இந்த மாதிரிக்குள்ளதான், இந்த கான்செப்ட் குள்ளதான் என்ன பண்றேன்னா ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதனால இதை நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணீங்க, கண்டிப்பா என்ன பண்ணலாம்னா எக்ஸாம்ல வந்து கேட்கலாம். ஸோ இதோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்றேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இருக்கு, சாரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் இருக்கு, அதை வந்து பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.